வணக்கம். இன்றைக்கி நம்ம பீட்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பீட்சா செய்கிறதுக்கு பீட்சா சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 8 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க. கூடவே பாதி பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தக்காளியோட தோலெல்லாம் உறிஞ்சி வந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு அதோட தோலெல்லாம் நம்ம உரிச்சு எடுத்துடலாம். உரிச்சு எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தோலெல்லாம் தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ இது கூடவே வேக வச்ச பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம தக்காளியில் உள்ள இந்த மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம இதை வடிகட்டியில் போட்டு வடித்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தக்காளியோட விதைகள் மட்டும் தனியாக வந்துடும். இப்போ தக்காளி பியூரி ரெடி ஆயிருச்சு. அடுத்தது ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின பூண்டை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச கற்பூரவள்ளி இலையை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச துளசி இலையும் சேர்த்துக்கோங்க. இது ரெடிமேடாக சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அப்படின்னாலும் கொஞ்சமாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் சேர்க்குறது பீஸாவில். இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி திக்காயிடும். இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பீட்சா சாஸ் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம பீட்சா செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு வெது வெதுப்பான தண்ணி 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த பவுலில் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். கையை விட்டு தொட்டு பாருங்கள், வெது வெதுப்பாக இருக்கணும், கை பொறுக்கிற சூடில் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட் செத்துரும். அதுக்கப்புறம் அதிலிருந்து மாவு உப்பி வராது. அதனால மிதமான சூட்டில் இருக்க தண்ணியை எடுத்துக்கோங்க. இப்போது இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கும். இப்போ நம்ம இதில் மைதா மாவை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு காஞ்ச கற்பூரவள்ளி இலையும், ஒரு பிஞ்ச் அளவுக்கு காஞ்ச துளசி இலையும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இந்த காஞ்ச கற்பூரவள்ளி இலை துளசி இலை இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக போடணுன்ற அவசியம் இல்லை. அந்த ஃப்ளேவருக்காக நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றி ஈஸ்ட்டை பொங்க வச்சிட்டிங்க அப்படின்னா மாவு ரொம்ப அதிகமாக இழுக்கும். அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஈஸ்ட்டை பொங்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைப்படும் போது நம்ம தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சிக்கலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா சாஃப்டான மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கையில் மாவு ஒட்டி இருந்துச்சுன்னா அது வந்துடும். அதுக்காக தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு வாங்க. இந்த மாதிரி இழுத்து இழுத்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை பவுலில் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. இந்த மாவை சுற்றிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். இப்போது இது மேலே ஒரு ஈரமான துணியை போட்டு மூடி வச்சுருங்க. இதை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உப்பி வந்திருக்கும். டைம் ஒவ்வொரு வீட்லேயும் உள்ள டெம்பரேச்சரை பொறுத்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகலாம். நீங்கள் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள். மாவு முன்னாடி வச்சதை விட 2 மடங்கு அல்லது 3 மடங்கு பெருசாக இருக்கணும். கீழே கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம பிசைஞ்சு வச்ச மைதா மாவை எடுத்து இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். நீங்கள் பெரிய பீட்சாவாக செய்கிறீங்க அப்படின்னா இதை அப்படியே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பெரிய பீட்சாவும் ஒரு சின்ன பீட்சாவும் செய்கிறேன். அதனால இதை கொஞ்சமாக கட் பண்ணி தனியாக எடுத்துட்றேன். அடுத்தது இந்த மாவை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. நீங்கள் எந்த பேனில் குக் பண்ண போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது மேலே கொஞ்சமாக மாவை போட்டுக்கோங்க. இப்படி பண்ணிங்க அப்படின்னா பீட்சா அடியில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச மாவை இந்த பிளேட்டில் எடுத்து போட்டுடலாம். அடுத்ததான் இந்த மாதிரி ஃபோக்கை வச்சு நல்லா குத்தி விட்டுக்கோங்க. அங்கங்கே இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. இது மேலே நம்ம பீட்சா சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க. இதுக்கும் மேலே நம்ம கேப்சிகமை சேர்த்துக்கலாம். இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் இது மேலே நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது பேபிகார்ன் இருந்ததுன்னா பேபிகார்னை சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக ஆலிவ் சேர்க்குறேன். அடுத்ததாக பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி இது மேலே சேர்த்துருக்கேன். பன்னீர் இருந்துச்சுன்னா பன்னீர் சேர்த்துக்கோங்க. அடுத்தது தக்காளியை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், காஞ்ச கற்பூரவள்ளி இலை, காஞ்ச துளசி இலை, இது ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். இது இல்லைனாலும் பரவாயில்ல, இது சேர்க்காமலும் பண்ணலாம். இதுக்கு மேலே வைக்கிற வெஜிடபிள்ஸ் நம்மளோட விருப்பம் தான். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது பீட்சாவோட ஓரங்களில் மில்கை ஒரு ப்ரஷ்ஷில் தொட்டு இதில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஓரங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கும். அதுக்காக தான் மில்கில் இந்த மாதிரி தடவி விடுறது.
இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஓவனில் வச்சிடலாம். இது வந்து ஓவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஓவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை உள்ளே வச்சு 180 டிகிரி செல்சியஸில் 15லேருந்து 20 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுவையான பிட்ஸா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குறத விட நீங்களே வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓவன் இல்லாமலேயும் நம்ம வீட்டிலேயே பீட்சா செய்யலாம். அதை எப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.